வணக்கம் அன்பு சொந்தங்களே. இப்போது வெப்பம் வந்து அதிகமாக இருக்குது, வெப்பநிலை இப்போ அதிகமாக இருக்குது. எல் நினோ அப்படிங்கிற ஒரு வெப்பம் வந்து இப்போ காற்றுல பரவி நம்ம வந்து இப்போதைக்கு அந்த தாக்கத்தில் தான் இருக்கும். இது மே மாதத்தில் கடுமையாக தாக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இது எப்படி இதன் உருவாக்கம் எப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா, பசிபிக் பெருங்கடலில் அந்த நீர், இந்த கடல் நீரானது அதிகமாக சூடாகிறது, அதிகமாக வெப்பமடைந்து அது காற்றில் கலந்து காற்றின் மூலமாக உலகமெங்கும் பரவுகிறதா சொல்கிறாங்க. இது வந்து பயங்கர பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் வெயிலில் நீங்கள் வந்து 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா, இதோடைய தாக்கம் என்னென்னா, மயக்கம் வரும்ன்றாங்க. மயக்கம் வரும். அப்புறம் வந்து நமக்கு இந்த வியர்வையெல்லாம் வந்து சுருக்காது. அப்புறம் அந்த உதடெல்லாம் வந்து அந்த நீர்த்து போன மாதிரி இருக்கும், காய்ந்து போன மாதிரி இருக்கும் உதடெல்லாம். இந்த மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா அவங்கள வந்து ஒரு நிழலில் கூட்டு வந்துட்டு அவங்க உடம்புல இந்த தண்ணியை வச்சு தொடச்சிட்டு உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க. கடுமையான தலைவலி வரும், முதல்ல கடுமையான தலைவலி வரும், அப்புறம் மயக்கம் வரும். மயக்கம் வந்துச்சுன்னா உடனே அவங்கள வந்து தனியாக கூப்பிட்டு போயிட்டு அந்த உடம்பெல்லாம் தண்ணியை வச்சு தொடச்சிட்டு என்ன அவங்கள உடனே டாக்டர் கூப்பிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. இது வந்து பரவாயில்ல, எல்லோரும் அறிந்த ஒரு உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அனுபவிக்கும் போது தெரியுது, வெயிலில் போய்ட்டு வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படியே டயர்டாக இருக்குது, தண்ணி தாங்க எடுக்குது, குடிக்கிறோம். இது நியூஸ் கேள்விப்படும் போது நமக்கு ஒரு பயமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி தண்ணி குடிங்க. குழந்தைங்களுக்கு அடிக்கடி தண்ணி கொடுங்க. குழந்தைங்கள வெளியில் அனுப்பாதீங்க. என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, ஸ்கூலில் ஏதாச்சும் ப்ரோக்ராம் இருந்தால் கூட அனுப்ப வேண்டாம். ஏன்னா உயிர் தான் முக்கியம். இதனால் இது வந்து திடீர் தாக்குதலால் உயிரிழக்க நேரிடும் சொல்கிறாங்க. டக்குன்னு மயக்கம் வந்து இப்போ வெயில் போனாங்க, மயக்கம் வந்து இறந்து போயிட்டாங்க சொல்கிறாங்க பாருங்க. அது மாதிரி இது வந்து 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் என்ன தீர்வு அப்படின்னா, அடிக்கடி தண்ணி குடிக்கணும். என்ன அதுக்கப்புறம் தெரியுங்களா, வந்து கூல்டான இந்த பழச்சாறுகள் இவையெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது இந்த வீட்டு பிராணி, செல்ல பிராணிலாம் இருக்குல்ல, அதுங்களுக்கும் இந்த தண்ணி வைக்கணும், அடிக்கடி தண்ணி வைக்கணும். நீங்கள் ரெகுலராக வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் வீட்டு பிராணியை மட்டும் பார்க்காதீங்க, தெருவிலங்குகளுக்கும் பாருங்கள். தெருவில் இருக்க விலங்குகள் இருக்குல்ல, நாய்கள், பூனைகள், இவைகளுக்கெல்லாம் வீட்டு முன்னாடி நிழலில் ஒரு அகப்பை மாதிரி வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க. என்ன இல்லைன்னா அவைகளும் பாதிக்கப்பட்டு உயிரிழக்க நேரிடும். சரிங்களா? எல் நினோ அப்படின்ற அந்த தாக்கம் அதிகமாக இருக்குது. மக்களே உஷார். முடிஞ்ச வரைக்கும் நம்மளே காப்பாற்றிப்போம். இதை நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு எல்லாரும் பகிர்வு செய்யுங்க. இது வந்து பயங்கர அட்டாக் சொல்கிறாங்க, அது ஸ்ட்ரோக் மாதிரின்றாங்க, வெப்ப ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கிருன்னு சுற்றி விழுந்துருவாங்க, அவங்கள காப்பாற்றுறது கஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் போகாமல் அட்வைஸ் பண்ணுங்கள். வயசானவங்களே அட்வைஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களை விளையாட விடாதீங்க. இந்த மே மாதம் வந்து அதிகமாக இருக்குன்றாங்க. இப்போதைக்கு அனுபவிச்சுட்ருக்கோம். வெயிலில் போயிட்டு வந்தவங்க ஒரு மாதிரி இருக்கே, 2-3 கிளாஸ் தண்ணி குடிக்கிறோம். நான் அனுபவ ரீதியாக சொல்கிறேன். அதனால் மக்களே, எல் நினோ என்ற கடுமையான வெப்பத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்வோம். என்ன நண்பர்களையும் உறவுகளையும் காப்பாற்றுவோம். இந்த உறவுகளுக்கு இதை பகிர்வு செய்யுங்க. பார்த்துட்டு கம்முன்னு விட்டுறாதீங்க. இது அதிரடி தாக்கமாக இருக்குது. நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனது பணிவான வேண்டுகோள், தயவுசெய்து உயிரை காப்பாற்றிங்க. நம்ம உயிரை, நம்ம உறவுகள் உயிர், சொந்தக்காரங்க உயிர் தான் முக்கியம். மற்றவையெல்லாம் அப்புறம். திடீர்னு போனார், மயங்கி விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதிலிருந்து நம்ம காத்துக்கொள்வோம். வரும் கடுமையான எல் நினோவை எதிர்கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.